ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தினால கடகராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாக கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றுக்கு தகுந்தபடி வாழக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அளவுக்கு அதிகமாக எதுவும் வேணும் அப்படின்ற ஆசைகள் இல்லாமல் வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு என்னவோ அது மட்டும் சரி பண்ணிக்கக்கூடியவங்க. ஸோ அவ்வளவு திறமைசாலிகள், ரொம்ப நல்ல ஒரு ஆற்றல் பெற்றவர்கள், சந்திரனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவர்கள். ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ராசிக்கு ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஸோ இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி ராசியிலேயே அமர்ந்து உச்சமடைந்து அங்கேயே தான் நிறைவும் செய்கிறாரு. ஸோ இந்த ஒரு நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ஒரு வலிமை கிடைக்கும், திடமான நம்பிக்கை கிடைக்கும். எல்லாமே நம்மளால் செய்ய முடியும், சமாளிச்சுக்கலாம், சாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு தெம்பு கொடுத்துப்பீங்க. அந்த மாதிரி ஒரு டைமிங். ஏன்னா ராசி அதிபதி உங்கள் ராசியில் தானே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுப்பாரு. மேலும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் பார்த்திங்கன்னா மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு. இருந்தாலும் பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு. ஸோ தொழில் வளம் நல்லா இருக்கும், பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் பெறுவீங்க. கடகராசிக்காரங்க எந்த தொழில் செய்துட்ருக்கீங்களோ அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது. அதாவது எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்படி செயல்படுவீங்க. அதனால் உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் யாரும் யோசிக்கவே தேவையில்ல, சற்றும் யோசிக்காமல் அப்படியே செஞ்சுடுங்க. பணபலம் அப்படின்றது ரொம்ப நிறைய கிடைக்கும். ஸோ பணத்துக்கு எந்த வகையிலும் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தான் கடகராசிக்காரங்க இந்த மாதத்தில் பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்க போகுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சூரியனோட செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பாதிப்புகளும் ஏற்படும். அடிக்கடி உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வறட்டு, இரும்பல், சளிக்கட்டு இதெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இருங்க. ஆரோக்கியமாக நம்ம இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லா வகையிலையுமே நன்மைகள் நடக்கும். ஒரு தொழில் செய்துட்ருக்கீங்க, ஒரு நிலையான தொழில் செய்துட்ருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம், எப்படி மேம்படுத்திக்கலாம், அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கும் உதவியாக இருக்கும். எந்த ஒரு வாய்ப்புமே சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த சாதாரண வாய்ப்பு தான் உங்களை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால் எதையும் அசால்ட்டாக நினச்சி விட்டுறாதீங்க. சரியான பாதையை தேர்வு செய்யுங்க. நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதை சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே வெற்றிகள் தான், நல்லது தான். அதனால் நம்ம பாதையை தேர்வு செய்யும் பொழுது சரியாக இருக்கணும். குருவினுடைய அருள் வேற கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். தனி மனிதனுடைய ஒழுக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரர்களே, உங்களுடைய ஒழுக்கம் மேம்பட ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா ஒழுக்கமும் முக்கியம், அதே மாதிரி முகப்பொலிவானது ரொம்ப முக்கியம். பார்க்கும் பொழுது அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த அந்த ஒரு முகம் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த வைப் வந்துடும். ஸோ மற்றவங்களுக்கும் அதனால தான் நம்ம எல்லாருமே சிறப்பாக இருக்கணும். நம்மளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த எனர்ஜியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முகப்பொலிவும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லாவே இருக்கும். நிறைய பேருக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா விரயத்தில் குரு இருக்கும் பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா பணம் செலவாகும். பணம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த பணம் புழக்கம், செலவு பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காமல் போகலாம். ஆனால் மற்றபடி ரொம்ப பெரிய பாதிப்புகள்லாம் கொடுக்க மாட்டார். வரவை காட்டிலும் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சமாளிக்கலாம், உங்களால் முடியும். அந்த ஒரு மன வலிமையை முன்னாடியே உங்களுக்கு கிரகநிலை கொடுத்துருச்சு. ஸோ அதனால் எதையும் உங்களால் சமாளிச்சிக்க முடியும்.
மேலும் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி வேறு உங்களுக்கு இருக்குது இல்லையா, இன்னும் சனி பகவான் உங்களை விட்டு விலகலை. ஸோ அஷ்டமத்தில் சனி இருக்கிறார் அப்படின்றதுனால அந்த ஒரு இடத்துல குருவுடைய பார்வை வந்து படுறதுனால கெடு பலன்கள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா குருவுடைய பார்வைக்கு தான் நல்ல ஒரு பலன் இருக்கே. குரு இருக்கும் இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தானே பலன்களை அதிகமாக கொடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அஷ்டமத்தில் சனியே அமர்ந்திருந்தாலுமே கூட குருவுடைய பார்வை அங்கே தானே கிடைக்குது. அப்போ கெடு பலன்களை குறைச்சி கொடுப்பாரு. திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது சீக்கிரமாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு அமையும். ஸோ நீங்கள் கேட்குறது நினச்சது அப்படியே வந்து நடக்கும். அந்த மாதிரி ஒரு டைமிங்காக இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வரும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, நல்ல வழியில் பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்குமே ஒரு வாய்ப்பு தான் தேவைப்படுது. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் எந்த ஒரு வாய்ப்பையுமே சாதாரணமாக நினச்சி புறக்கணிச்சிடாதீங்க, பயன்படுத்துங்க. நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் சிறப்பாக அமைத்து அதில் சிறப்பாக பணியாற்றி நல்ல பேர் புகழ் எடுக்க முடியும். நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து சிறப்பாக நடக்கும் பொழுது உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் பொழுது எல்லாருமே வந்து அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் பார்த்திங்கன்னா எல்லாருடைய அன்பு ஆதரவும் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேருடைய பாராட்டுக்கள் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வந்து நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் ஆற்றல் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், ஆராய்ச்சி தன்மை வந்து பெற ஆரம்பிப்பீங்க. இதனால் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் அப்படி இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசியில் இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது கலைத்துறை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியில் வளர்ச்சியை வந்து கொடுப்பாரு. அதுவும் குறிப்பாக கணினி படிப்பில் இருக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து அவசியமாக இருக்க வேண்டியது. அதனால் அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே அரசியலில் தான் இருக்கேன் நான், எனக்கு வேறு எந்த தொழிலும் இல்லை, அரசியல் தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அரசியலில் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகளாக இருப்பாங்க. அவங்கள இப்போ தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அப்படி ஒரு வேளை உங்களுக்கு துரோகிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்கள விட்டு கண்டிப்பாக விலகிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எது செஞ்சாலுமே சரிங்க, கடகராசிக்காரங்க செய்கிறத திருந்த செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கவனத்தை வந்து இழந்துடாதீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இதுதான் எனக்கு கஷ்டமே, இது ஒன்று தான் என் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம், இதுதான் எனக்கு சுமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதை சுமந்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் இனி வந்து மாற ஆரம்பிக்குங்க. ஸோ அந்த சுமையை நீங்கள் இப்போ இறக்கி வைக்கக்கூடிய காலம் நெருங்கியாச்சு. சரியான பாதையில் மட்டும் நீங்கள் போங்க, எல்லா வளமும் உங்களை தேடி வரும். அதுக்கு தான் நம்ம எப்போதுமே பயணிக்கக்கூடிய பாதை சரியாக இருக்கணும், சரியான பாதையை தேர்வு பண்ணணும். நம்ம எடுத்த உடனே குறுக்கு வழியில் போகிறதோ அல்லது தவறான வழிகளில் போய் வேலை செய்கிறதோ இதெல்லாம் வந்து செய்யாமல் யாரையும் ஏமாற்றாமல் நம்மளுடைய பாதையை சரியாக அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். என்ன கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் வந்து எடுத்துக்கலாம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகவே போகாது. அதுக்கு தான் எப்போதுமே நம்ம பயணிக்கக்கூடிய இடம் வந்து சரியாக இருக்கணும். நம்ம பயணிக்கக்கூடியவர்களும் நமக்கு சரியானவர்களாக இருக்கணும். நம்ம கூட இருக்கக்கூடியவங்களும் நமக்கு சரியானவங்களாக இருக்கணும். நம்மளுடைய தேர்ந்தெடுத்தல் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எல்லா விஷயங்களையும் வந்து செய்கிறது உண்டு, இருந்தாலும் ஒரு சிலர் செய்கிறது மட்டும்தாங்க எல்லாரும் வந்து பேசுகிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம், அவங்களுடைய திறமை தான், அவங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சி தான், அவங்க என்ன மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. நிறைய கற்றுக்கிறது தான் இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாடம். அதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக மாறும். எல்லாருக்குமே புரிதல் ரொம்ப அவசியமானது. குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களும் இருக்குது. சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் உருவாகுது. அதாவது 17ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களுக்கு 10:05 சந்திராஷ்டமம் தொடங்குது. 19ஆம் தேதி வியாழக்கிழமை 4:11 வரைக்குமே இந்த சந்திராஷ்டமம் இருக்க போகுது. ஸோ இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். முதலாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. ஏன்னா அந்த நாளில் நிறைய தடைகள் இருக்கும். கவனக்குறைவால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். தேவையில்லாமல் பேசி நம்ம நம்மளுடைய விஷயத்தை ஸ்பாயில் பண்ணிப்போம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாட்களில் கவனமாக இருக்கணும். அதிகமாக பயணங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பயணங்கள் கூட நமக்கு வெற்றியை தராமல் போகலாம். இல்லைன்னா தனியாக நீங்கள் பயணங்கள் இயக்கிறது, அதாவது வாகனங்களை இயக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா விபத்துக்கள் கூட ஏற்படலாம். அதனால் சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது எப்போதுமே கவனமாக இருக்கணும். பார்த்து நடந்துக்கோங்க. சந்திராஷ்டம நாட்களை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நாளில் முக்கியமாக எதுவும் செய்ய வேண்டாம். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாக பார்த்து அம்மன் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. அம்மனுக்கு நெய் தீபம் போட்டு சிவப்பாரளி கொண்டு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த காரியம் இருந்தாலும் தடையில்லாமல் நடந்து சுபிட்சத்தை பார்க்க முடியும். இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்து பாருங்கள். பிப்ரவரி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.